வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர்கள் யார் யார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது சம்மந்தமாக நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து அடிக்கடி வரும். வாங்க பார்க்கலாம் என்னென்ன அப்படின்றத. ராமலிங்க அடிகளார் அவருடைய நூல் வந்து திருவருட்பா, மனமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். திருவள்ளுவருடைய நூல் பெயர் திருக்குறள். நாலடியார் அப்படின்றது சமண முனிவர்கள் தொகுத்தது, அதாவது சமண முனிவர்கள் மொத்தமாக இருக்காங்க இல்லையா, அவங்க எழுதுனதுன்னு சொல்லுவாங்க. அதை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதுமனார் அப்படின்றவர் தான் தொகுத்திருப்பார். பாரதியார் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கார். இது வந்து இம்பார்ட்டண்டானது, நம்ம சிலபஸ்லேயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பாரத நாடு, செந்தமிழ் நாடு, தமிழ்தாய், தேசிய கீதங்கள், விநாயகர் நான்மணி மாலை, பாப்பா பாட்டு, முருகன் பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், சீட்டுக்கவி, புதிய ஆத்திச்சூடி, முரசு ஆகிய நூல்களும் மற்றும் உரைநடை நூல்களில் ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு ஆகிய நூல்களும் எழுதியுள்ளார். உளவி நாகனார் அப்படின்றவர் நான்மணி கடிகையின் ஆசிரியர். அடுத்தது பாரதிதாசன். குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, இரண்டு வீடு, இசையமுது, குறிஞ்சி திட்டு, தமிழ் இயக்கம், மணிமேகலை வெண்பா. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. கண்ணகி புரட்சி காப்பியம், எதிர்பாராத முத்தம், பாண்டியன் பரிசு, இளைஞர் இலக்கியம், சேர தாண்டவம், தமிழர்ச்சியின் கத்தி, விஸ்ராந்தையார், உயிர் இதழ். இளைஞர் இலக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. அடுத்தது பழமொழி நானூரின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். அடுத்தது சிவப்பிரகாச சுவாமிகளுடைய நூல்களை பார்க்கலாம். நன்னெறி, பிரபுலிங்க லீலை, நால்வர் மணிமாலை, காலத்தி புராணம், கண்ணப்ப சுருக்கம். இது எல்லாமே வந்து சிவப்பிரகாச சுவாமிகளுடைய நூல்கள். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாவாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது நிறைய ஐடியாஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கொஷின்ஸ் இது வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நால்வர் நான்மணி மாலை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா சிவப்பிரகாச சுவாமிகள். இப்போ நால்வர் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் 4 பேர். சிவனுடைய குடும்பத்தில் சிவன், பார்வதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளையார், அதுக்கப்புறம் முருகன் அப்படின்னு நால்வர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சிவப்பிரகாச சிவன்றது ஞாபகம் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக என்ன பண்ணுங்க அப்படின்னா க்ளூ வச்சு படிங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, காலத்தி புராணம்னா நம்மளோட காலத்தில் நம்ம சிவனை வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணப்ப சுருக்கம் அப்படின்னா கண் அப்படின்றது நீங்கள் கண்ணப்பரை பற்றி ஒரு இது வந்து பார்த்துருப்பீங்க, சிவனுக்கு கண் எடுத்து வச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் மூலம் ஞாபகம் வச்சுக்கோங்க தான் மறக்காது. அடுத்தது வந்து பிரபுலிங்க லீலைன்னு இருக்கா, லீலை அப்படின்னா சிவனுடைய லீலைகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியான ஞாபகம். ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு எந்த பாயிண்ட்ஸுமே வந்து மறக்காது. ஓகே, இது சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷார்ட்கட்னே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் ஷார்ட்கட்டாகவே உங்களுக்கு ஒவ்வொரு நூல்களையுமே போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் படிக்க சொல்லி 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.